ஆன்மீக வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் அவர்களை வழிபட ஒரு குறிப்பிட்ட நாள் சிறந்த நாளாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் எந்த கிழமையில் எந்தெந்த தெய்வங்களை வழிபடலாம் என்று இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளலாம். திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. ஈசனை நினைத்து விரதமிருந்து பால், அரிசி மற்றும் சர்க்கரையை நெய்வேத்தியமாக வைத்து வழிபடலாம். அதே சமயம் தேவாரம், திருவாசகம், அபிராமி, அந்தாதி பாடல்களை கொண்டு பாடி சிவனையும் அம்பிகையும் வழிபடுவது மிகவும் சிறப்பு. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான், துர்க்கை, அனுமன் ஆகியோருக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் விரதமிருந்து ராகு காலத்தில் எலுமிச்சை விளக்கு போட்டு வழிபட்டு வந்தால் வாழ்க்கையில் ஒளியும் வளமும் பெருகும். அதே சமயம் முருகப்பெருமான் ஆலயத்தில் 6 விளக்குகள் ஏற்றி வழிபடுவதால் நினைத்தது நடக்கும், எதிரிகள் காணாமல் போவார்கள். கந்தசஷ்டி கவசம் படிப்பதும் நன்மை தரும். அடுத்ததாக கணபதியை வணங்க மிக சிறந்த நாள் புதன்கிழமை. எந்த ஒரு சுப காரியத்தை தொடங்குவதற்கு முன் முதல் கடவுள் விநாயகரை வணங்கி தொடங்கினால் நிச்சயம் வெற்றியாகும். விநாயக பெருமானை எல்லா நாட்களிலும் எல்லா நேரங்களிலும் வணங்கலாம். நினைத்தவுடன் நம் கண்முன்னே தோன்றுபவர் விநாயகர். அதே சமயம் பெருமாள் கிருஷ்ணருக்கு உகந்த நாளும் இந்த புதன்கிழமை தான். இந்த நாளில் துளசி மாலை அணிந்து அவர்களை வழிபடலாம். துளசி மாடத்திற்கு பூஜை செய்ய உகந்த நாளும் இந்த புதன்கிழமை தான். விஷ்ணு சகஸ்ராமம், 4000 திவ்ய பிரபந்தம் பாடல்களை படிப்பதும் மிகவும் நன்மை தரும். இந்த நாளில் வியாழக்கிழமை குரு வழிபாட்டுக்கு உகந்த நாள். தட்சிணாமூர்த்தியை வணங்குவதற்கும் ஏற்ற நாள். இந்த நாளில் கொண்டக்கடலையை அவித்து அவருக்கு நைவேத்தியமாகவும் படைத்து வழிபடலாம். அதே சமயம் மாலையாகவும் தொடுத்து அணிவித்து வழிபடலாம். அப்படி வணங்குவதன் மூலம் வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக வாழலாம். நாம் குருவாக எண்ணும் மகான்களை போற்றுவதற்கும் உகந்த நாள் இந்த வியாழக்கிழமை. இந்த நாளில் சாய்பாபா, ராகவேந்திரர், ராமானுஜர் போன்ற மகான்களை ஆராதனை செய்வதற்கும் உகந்த நாள். இந்த நாளில் பகவத்கீதையை பொருள் புரிந்து படிப்பதும் நன்மை தரும். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாட்டிற்கு உரிய நாள். இந்த நாளில் இவரை வழிபடுவதன் மூலம் செல்வ வளம் அதிகரிக்கும். வெள்ளிக்கிழமையில் விரதமிருந்து துர்க்கையம்மனையும் அவரது அவதாரங்களையும் வழிபடுவது மிகவும் சிறப்பு. இந்த நாளில் மகாலட்சுமி வழிபாடு நன்மை தரும். அதே சமயம் பூஜை செய்வது, பஞ்சமுக குத்து விளக்கினை ஏற்றி வைத்து பூஜை செய்வது மிகவும் சிறப்பு. அம்பிகையின் ஆலயங்களை தரிசிப்பதும் நன்மை தரும். மகாலட்சுமி ஸ்தோத்திரம், மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரம், அன்னபூர்ண அஷ்டகம் ஆகியவற்றை படிப்பதும் நல்லது. சனிக்கிழமையில் விரதமிருந்து திருமால், ஆஞ்சநேயர், காளி தேவியை வழிபாடு செய்ய உகந்த நாளாக பார்க்கப்படுகிறது. அதோடு நீதியரசர் சனி பகவானுக்கு ஏற்ற நாள். முக்கியமாக இந்த நாளில் அஷ்டமச்சனி, 7 சனியால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆஞ்சநேயரை விரதமிருந்து வழிபடுவதன் மூலம் சனியின் தாக்கத்திலிருந்து விடுபடலாம். அதே சமயம் ஆஞ்சநேயரின் அருளை முழுமையாக பெறலாம். இந்த நாளில் ராமாயணம், மகாபாரதம், சுந்தரகாண்டம், பெரிய புராணம் முதலான நூல்களை படித்தறிவதும் மிகவும் சிறந்தது. அடுத்ததாக கண்ணுக்கு தெரிந்த கடவுளான சூரியனை வணங்குவதற்கு ஏற்ற நாள் ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளில் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் சொல்லி அவரை வழிபடலாம். ஞாயிற்றுக்கிழமையில் விரதமிருந்து இவரை வணங்கி வர சூரிய தோஷமும் வாழ்க்கையில் இன்னல்கள் நீங்கி மகிழ்ச்சியுடன் வாழலாம். எந்தெந்த நாட்களில் எந்த கடவுளை வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் நிச்சயமாக நம்முடைய குலதெய்வ வழிபாடு மிகவும் முக்கியம். தினமும் குலதெய்வத்தை வணங்குவதை மறந்துவிடாதீர்கள். குலதெய்வத்தை நாம் தினமும் வணங்கி வர நம்முடைய வாழ்க்கையில் எல்லா இன்னல்களும் நீங்கி மகிழ்ச்சியுடனும் நிம்மதியுடனும் வாழலாம். நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இது போன்ற ஆன்மீக பதிவுகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.